ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். மேடையில் திமுக எம்எல்ஏவும் எம்பியும் வார்த்தை போரில் மோதிக்கொண்ட காட்சிகள்தான் இவை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா ஜக்கம்பட்டி இந்து மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், திமுக தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சி மேடைக்கு வந்த திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் வரவேற்பு பேனரில் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் படம் மட்டும் இடம்பெற்றிருக்கிறது, நடைமுறைப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் படம் இருக்க வேண்டும் என வாக்குவாதம் செய்துள்ளார். ஆனால் அதற்கு எம்எல்ஏ மகாராஜன் பதிலளிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. அடைந்து உறுப்பு தானம் செய்பவர்களுடைய உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். இந்த திட்டம் இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை நாம் எப்படி பயன்படுத்தி செய்யத்தோடு அவர்களுடைய மூளைச்சாவு அடைந்ததற்கு பிறகு உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள். நிகழ்வின் முதற்கட்டமாக கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு பெட்டகம் வழங்கப்பட்டது. பின்னர் கட்டுமான நல வாரியத்தின் சார்பில் விபத்து நிவாரண தொகைக்கான ஆணையை எம்எல்ஏ மகாராஜன் வழங்கினார். விழாவின் சிறப்பு விருந்தினரான எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தானும் அந்த ஆணையை வழங்க கையால் பிடித்தார். அப்போது அந்த ஆணையை எம்எல்ஏ மகாராஜன் வெடுக்கென எம்பியின் கையில் இருந்து இழுத்து கொண்டார். இதனால் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏவை கையை நீட்டி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து கோபமடைந்த எம்எல்ஏ மகாராஜன், உன்னை விட வயதில் மூத்தவன் நான், என்னை எப்படி முட்டா பயலே என திட்டுவாய் என ஆவேசமானார். அருகில் இருந்த மாவட்ட ஆட்சியரோ நமக்கு எதுக்கு வம்பு என்பது போல சிரித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அங்கிருந்த போலீசார் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றனர். இதனையெல்லாம் கவனித்த மேடையின் கீழ் அமர்ந்திருந்த பொதுமக்கள் ஏதோ நடக்கப் போகிறது என நினைத்து உடனே அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதனால் அங்கிருந்த இருக்கைகள் காலியாக இருந்தன. மேலும் இந்த வார்த்தை போர் நடைபெற்ற சிறிது நேரத்திலேயே எம்எல்ஏ மகாராஜனும் எம்பி தங்க தமிழ்ச்செல்வனும் நிகழ்ச்சியிலிருந்து கிளம்பி சென்றனர். இதனால் அந்த நிகழ்ச்சி பாதியிலேயே முடிவடைந்தது. தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இருந்தபோது ஆண்டிப்பட்டி வையனை சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலை அமைந்துள்ள பகுதியில் திமுக எம்எல்ஏ மகாராஜன் வீட்டின் அருகே கட்சியின் பொதுக்கூட்டத்தை நடத்திய போது இருந்தே இருவருக்குமே மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக, அமமுக ஆகிய கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். ஆனால் மகாராஜன் ஆரம்பத்தில் இருந்தே திமுகவில் இருப்பதால் மோதலுக்கு அதுவும் காரணம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கூட இருவருக்கும் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பொது நிகழ்ச்சி மேடையில் ஒரே கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏவும் எம்பியும் வார்த்தைகளால் சண்டையிட்டு கொண்ட காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பாலிமர் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் சிவா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.